Hi everyone, welcome back to another video. Brinjal gravy எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதாவது கட்டா பைங்கன்னு சொல்வாங்க இல்லையா, பிரியாணிக்கு சைட் டிஷ். அந்த கிரேவி இன்னைக்கு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு panல கொஞ்சமா மிளகு, சீரகம் and வெந்தயம் போட்டு dry roast பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு வந்து வெடிக்கும். சோ நம்ம இத ஆட் பண்ணி mix பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு அப்புறமா நம்ம இத ஓபன் பண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணி இந்த பவுடர் வந்து நம்ம செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே panல நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம நார்மல் ஆயில்ல கூட குக் பண்ணலாம். நல்லெண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து நான் நல்லா இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். சோ இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். and ஒரே ஒரு வெங்காயம் வந்து நல்ல ஃபைன் ஸ்லைஸா நான் வந்து இதல கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2 பச்சை மிளகாய் and ஒரே ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிரிஞ்சால் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சால் வந்து எனக்கு ரொம்ப சின்னதா கிடைச்சிச்சு. அப்படி இருக்குறப்ப வந்து நம்ம சென்டர்ல மட்டும் கட் பண்ணி உள்ள ஏதாச்சும் பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய கத்திரிக்காய்ங்கறப்ப நம்ம அதை டெஃபினட்டா பீஸ் போட்டு தான் பண்ண முடியும். இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காயா இருக்குறப்ப நம்ம அப்படியே ஹோலாவே போட்டுடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான salt ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ பாத்தீங்கனாலே தெரியும் கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சமா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த பேஸ்ட் இருக்குலையா, கிரைண்ட் பண்ண பவுடர். அந்த பவுடர் வந்து நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம். அந்த பவுடர் ஆட் பண்ணி இது வந்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதல நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சு அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து இப்போ இதல நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வாட்டர் கூட இதல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க உப்பு, காரம் அதெல்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கா பாத்துக்கோங்க. எனக்கு வந்து salt கம்மியா இருந்துச்சு. சோ நான் கொஞ்சமா இதல salt ஆட் பண்ணி mix பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இந்த பிரிஞ்சால் கிரேவி வந்து கட்டா பைங்கன் அப்படினு சொல்வாங்க. இது வந்து பிரியாணிக்கு வந்து ஒரு அல்டிமேட் காம்பினேஷன். கட்டானா வந்து புளிப்பு, பைங்கன்னா வந்து பிரிஞ்சால். சோ அதுதான் வந்து கட்டா பைங்கன் அப்படினு சொல்வாங்க. அவ்வளவுதான், பிரிஞ்சால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா குக் ஆயிருக்கு பாருங்க. ஆயில்லாம் செப்பரேட் ஆயி வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்கிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர்ல பீஃப் வந்து வேக வச்சிட்டு இருக்கேன். பீஃப்ல வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு and வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 4-5 விசிலுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். சோ வேக வச்சு எடுத்த பீஃப்ல மிளகாய் தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் and பெப்பர் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி ஒரு 1/2 an hour போல நம்ம இத மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து இந்த டிஷ் வந்து இந்த பரோட்டா கடையில எல்லாமே வந்து கிடைக்கும். சோ நம்மளும் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன். and வானல்ல வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு நிறைய கருவேப்பிலை and ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நம்ம கிரன்ச்சியா இருக்கணும். ரொம்ப வந்து வதங்க கூடாது. இத ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ண பீஃப் ஆட் பண்ணி mix பண்ணி எடுத்தா சூப்பரான பீஃப் ஃப்ரை ரெடி. அன்னைக்கு வந்து நான் சிக்கன் வடி பிரியாணி தான் குக் பண்ணியிருந்தேன் லஞ்ச்க்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல சிக்கன் வடி பிரியாணி ரெசிபி இருக்கு. தென் சிக்கன் 65 and கட்டா பைங்கன். தென் நம்ம இப்போ குக் பண்ண பீஃப் ஃப்ரை, தென் ஆனியன் ராய்த்தா and தால்ச்சா. சூப்பரான லஞ்ச் மெனு. நெக்ஸ்ட் இது வந்து நான் ஸ்வீட் கார்ன் இப்போ வேக வச்சிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஸ்வீட் கார்ன் ரொம்ப பிடிக்கும். உங்க யாருக்கு ஸ்வீட் கார்ன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பட் எங்க ஊர்ல வந்து ஸ்வீட் கார்ன்லாம் வந்து ரொம்ப ரேரா தான் வந்து கிடைக்கும். And that's all for today's video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட friends and familyக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் and interesting vlogsக்கு நம்ம சேனலை subscribe பண்ணுங்க and don't forget to press the bell button. Thanks for watching.